ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. டெய்லி நம்ம போடுற கிரிப்டோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் சேஃபாக இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பைனான்ஸ் வந்துட்டு 100% சேஃப் தான். ஸோ நீங்கள் வஜ்ரெக்ஸில் நிறைய பேர் ஃபண்ட் லாக் ஆனதுனால ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சும் வேறு எந்த எக்ஸ்சேஞ்சும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சும் இப்படி தான் இருக்குமா, சேஃப் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ சேஃபான எக்ஸ்சேஞ்சே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் ஒன்று கிராஸ் ஆனதுனால நீங்கள் இப்போ ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள். அதுவும் டாப் 3ல் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறது அதான். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டை பைனான்ஸில் மட்டும்தான் வச்சுருப்பேன். பைனான்ஸ் ஆர் மெட்டாமாஸ்க் இந்த ரெண்டில் மட்டும்தான் வச்சுருப்பேன். வேறு எதுலேயும் நான் வச்சுருக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் நியூ ஜாயினர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பாட்டில் ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்கெல்லாம் டச் பண்ணி ஏதோ டெலிகிராமில் வர பாட்டிலாம் டச் பண்ணி அதில் போய் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா தெரியாத பாட்டிலெலாம் போய்ட்டு ஸோ அதில் இவ்வளோ ட்ரேட் நடக்குது, ஸோ டெய்லி 1% கிடைக்குது, மந்த்லி 30% கிடைக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜியில் யாருமே போடாதீங்க. ஸோ அது கனெக்ட் ஆகும்போது உங்களோட மெயில் ஐடி ஆக்சஸ்லேருந்து எல்லாமே அங்கே போகிறதுனால ஈஸியாக வந்துட்டு அதர் பாட்டிலேருந்து ஈஸியாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ ஃபண்டு வந்துட்டு அப்படி மட்டும்தான் போகும். டைரெக்டாக பைனான்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு யாராலையும் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக யாருமே உங்கள் ஃபண்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு பைனான்ஸில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எம்எல்எம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த இப்போ கூட ராயல் கியூங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எவ்வளோக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. பட் இந்த நிறைய பேர் இந்த பெங்களூர்லேருந்து நிறைய பாட் கம்பெனிலாம் நிறைய இருந்தது. ஸோ அதிலெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபண்டு போட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே பைனான்ஸில் ட்ரேட் நடக்குது, எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேசிக்கில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டிலே லாஸ் ஆகிடுது. ஸோ இப்போ பைனான்ஸ் அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஜீரோலேயே இருந்திருக்கு. நிறைய பேர் அங்கேருந்து இங்கே ஃபண்டு வராமல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ அதனால நிறைய பாட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சேஃப் கிடையாது. நீங்கள் பைனான்ஸில் காயின் பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவையில்லாதது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபண்டுக்கு பைனான்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உள்ளே இருக்க வரைக்கும் தான் உங்கள் ஃபண்டுக்கு சேஃபு. நீங்கள் வேறு எதுலையாவது மெர்ஜ் பண்ணீங்கன்னா பைனான்ஸ் கண்ட்ரோலில் வந்தால் மட்டும்தான் அந்த ஆப் வந்துட்டு மெர்ஜ் ஆகும். நீங்கள் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரேடிங் பாட்டோட கொலாபரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு ட்ரேட் நடக்கும். நிறைய பேர் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் பண்ணிடுறீங்க. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ பைனான்ஸில் இப்போ புல் ரன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். இதை விட ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ காயின் வந்துட்டு பிடிசி எந்நேரமும் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ $66,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே ஹோல்டு பண்ணுங்கள். ஆல்ட் காயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் தான் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பாலிகனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாலிகன் எதனால் டவுன் ஆயிடுச்சு, நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ பைனான்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நிறைய இதில் நிறைய ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேக்கிங் லேர்ன் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஃபண்டு ₹1 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த ₹1 சேஃபாக நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதர் பிளாட்ஃபார்மில் போய்ட்டு அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கலாம் போட வேண்டாம் தயவு செஞ்சு. ஸோ ஒரு ரூபாயும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நிறைய டிப்ஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. சிம்பிள் ஏர்னில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். இல்லைனா நீங்கள் பைனான்ஸ் ஆப்பை ரெஃபர் பண்ணுறதுனாலவே ரொம்ப இன்கம் கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொமோட் பண்ணுறவங்களாம் பைனான்ஸோட கொலாபரேஷன் பண்ணி நல்லா இன்கம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் இன்கம் இருக்குது. ஸோ நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அதில் ரெவன்யூ உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பைனான்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பைனான்ஸில் ட்ரேட் பண்ணலாம், அதில் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பைனான்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.